ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. ஏன்னா இந்த மனக்குழப்பம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு எதையுமே செய்ய முடியாது. அதை வந்துட்டு நம்ம எப்படி மனக்குழப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி மூலிமா இதை தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டோரியை நீங்கள் உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக விஷுவலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ சின்னதாக நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நமக்கு என்னன்னா, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்குள்ள உங்களுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் ஓடுது அப்படின்றத நீங்கள் அப்படியே கமெண்டில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்மளுடைய மனநிலையை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோனுடைய இறுதியில். சரி, ஓகே, இப்போ மறக்காமல் கமெண்டில் போட்டிருங்க. அதாவது ஒரு ஜென் துறவி இருக்கிறாருங்க. அவர் வந்துட்டு ஒரு மடம் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் இருக்காருங்க. அந்த மன்னர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. ஒரு போருக்கு போனார்னா வெற்றி மட்டும்தான் அவருக்கு. அவர் நினைத்த வந்துட்டு மனதுக்கு பிடித்த பெண்ணை அவர் வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ இது போன்ற நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ரொம்ப நம்பிக்கையான வந்துட்டு கூட இருக்கக்கூடிய வந்து மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அவருக்கு இன்னும் நிறைய சொந்தங்கள் ரொம்ப வந்துட்டு நல்ல விதமாக மன்னருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டக்கூடிய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிறாங்க. கூட பிறந்த தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்துட்டு மன்னருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மன்னருக்கு வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாத்தையுமே சாதிச்சிட்ட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் மன்னருடைய வாழ்க்கையில். மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் மன்னருடைய மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. மன்னருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. நிம்மதியாக அவரால் வந்துட்டு தூங்க முடியல, நிம்மதியாக ஒரு செயல்களை செய்ய முடியல. இதனால் இவரை சுற்றி இருக்கிற நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் வருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய மனதிற்குள்ளே வரக்கூடிய குழப்பங்கள்னால இவர் என்ன பண்ணுறாருனா யாரையுமே கிட்ட சேர்த்துக்கிறது கிடையாது. எல்லாரை விட்டுமே வந்துட்டு தூரமாக தான் இருக்கிறாரு. அப்படியே வந்துட்டு கிட்ட இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதற்கு இவர் வந்துட்டு செவி சாய்க்காமல் இவர் வேற ஒரு சிந்தனையில் இருப்பார். அப்போ தான் மன்னருக்கு இந்த துறவி, அதாவது ஜின் துறவியோட விஷயங்கள் அவருடைய காதுக்கு வருதுங்க. ரொம்ப வந்துட்டு சக்தி வாய்ந்தவர். அவர் நிறைய போதனைகள் கொடுப்பாரு. அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை கேள்விப்படுறாரு. இப்போ இவர் என்ன செய்யலாம்னு நினைக்கிறாருன்னா, தன்னுடைய வந்துட்டு வேலை பணியாட்களை வச்சு இவர் போய் அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் போய் எடுத்துக்கணும், அப்போ நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மாறு வேடத்தில் இந்த துறவியை பார்க்கறதுக்காக அவருடைய வந்துட்டு மடத்துக்கு போன உடனே அங்கே வந்துட்டு வாசல் கதவு குள்ற போயிட்டாரு. அங்கே பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு பணியாளர் பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தண்ணி விட்டுட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மன்னர் மாறு வேடத்தில் வந்ததுனால மன்னர் யார் என்ன அப்படின்றது தெரியாததுனால அந்த தோட்டம் வேலை செய்கிறவர் அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ கிட்ட வந்து மன்னர் கேட்குறாரு, இது போல் இந்த துறவியை நான் பார்க்கணும், நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, இவர் என்ன செய்கிறாருனா அந்த செடிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுக்கிட்டு தான் இருக்கிறாருங்க. பேசாமல் தான் தண்ணி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செடி முழுவதும் தண்ணி விடுற வரைக்கும் மன்னர் அங்கே தான் காத்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு ஒரு 15-16 செடிகள் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த 15-16 செடிகளில் இவர் தண்ணி விடாமல் இவர் என்ன செய்கிறாருனா ஒரு 5 செடிக்கு வந்துட்டு தண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வராரு, மறுபடியும் 5 செடிக்கு தண்ணி விடுறாரு. இப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவர் 16வது செடியிலே வந்துட்டு தண்ணி ஊற்றி முடிக்கிறாரு. அப்போ மன்னர்கிட்ட வந்து சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்க, மன்னருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு காத்துட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அதுவும் முழுமையாக ஊற்றி முடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 4 செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப முதல்ல இருந்து தண்ணி ஊற்றுறீங்க, மறுபடியும் 4 செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, மறுபடியும் முதல்ல இருந்து தண்ணி ஊற்றுறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோவப்படுறாரு. கோவப்படாதப்பா அப்படின்னு வந்துட்டு மன்னர்கிட்ட அந்த துறவி வந்துட்டு சொல்கிறார். ஆனால் துறவின்றது மன்னருக்கு தெரியல, அங்கே பணியாளர்னு நினச்சிக்கிட்டு தான் மன்னர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த துறவி வந்துட்டு சொல்கிறாரு, என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது,
நான் ஒரு செயலை செய்யக்குள்ள எனக்கு வந்துட்டு வேறு சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா அப்போ நான் அதை சரி செய்யணும்னு வந்துட்டு யோசிப்பேன். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, இந்த 15 செடிக்கும் வந்துட்டு தண்ணி முடிச்சு 16 செடிக்கும் நான் தண்ணி ஊற்றி முடிக்கணுன்றது என்னுடைய வந்துட்டு வேலை. நான் வந்துட்டு முதல் செடிக்கு தண்ணி ஊற்றக்குள்ள எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. செடியை மட்டுமே கவனித்து நான் தண்ணி ஊற்றுறேன். 2வது செடிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. 3வது செடிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. 4வது செடிக்கு நான் தண்ணி ஊற்றக்குள்ள எனக்கு இந்த தண்ணி ஊற்றுற கவனம் இல்லாமல் வேற ஒரு கவனங்கள் எனக்குள்ளே வந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, எனக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு அப்படின்றத விதிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இது போன்ற வேற ஒரு சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல இருந்தே செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றத வந்துட்டு ஒரு கட்டுப்பாடாக விதிச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்ல. அதாவது மன்னர் வந்துட்டு மாறு வேடத்தில் வந்திருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்ல. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு ஒரு குழப்பம். இது எப்படி வந்துட்டு சாத்தியமாகும்? இதுக்கே இவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி ஒரு நாள் முழுவதுமாக நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்ல. அதுக்கு வந்துட்டு அந்த வேலையாள் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கே நீங்கள் இப்படி சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் முதல் தடவை இதை ஆரம்பிக்கக்குள்ள கிட்டத்தட்ட 4 நாட்கள் என்னால் வந்துட்டு அதில் தண்ணியே ஊற்ற முடியல. எனக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினாலே மற்ற சிந்தனைகள் அப்படின்றது எனக்குள்ளே வந்துடுது. அதனால் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கடந்த 2 வருடங்களாக இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 மணி நேரம் அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் நான் என்னுடைய பணியை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்றத வந்துட்டு அந்த துறவி அப்படின்றவர் சொல்கிறாரு. மன்னருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சிங்க. அதாவது நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் மட்டும்தான் கவனம் அப்படின்றது இருக்கணும். அந்த வேலையை தாண்டி வேற ஒரு விஷயத்தில் கவனம் போச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஒரு வேலையை வந்துட்டு சரியாக செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தெளிவு அப்படின்றது மன்னருக்கு கிடைச்சிருச்சிங்க. இது கிடைத்த உடனே மன்னர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த வந்துட்டு பணியாட்கள் மாதிரி இருக்கக்கூடிய துறவி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, அவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கான விளக்கத்தை நீங்களே கொடுத்துட்டீங்க, எனக்கு இதுவே போதும், நான் இந்த ஒரு செயலுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய வந்துட்டு மறுபடியும் அரண்மனைக்கு திரும்பி போயிடுறாருங்க. அரண்மனைக்கு போயிட்டு இவருக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே யோசனை. அப்போ வந்துட்டு இவர் ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம், அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ற வேலைகளில் மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கணும். அதாவது அந்த சாதத்தை நம்ம பிசைஞ்சு நம்ம வாய்க்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணி சாப்பிடக்குள்ள அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கணும். அதே போல் நம்ம போருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த போரில் மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கணும். நம்ம வந்துட்டு எந்த செயல் செய்தாலும் அந்த ஒரு செயலில் நமக்கு கவனம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கவனச்சிதறல் இல்லாமல் நம்மளால் வந்துட்டு அந்த ஒரு செயலை சரியாக செஞ்சு முடிக்க முடியும். இப்போ தூங்க போகிறோமா, தூங்குகிற வேலைகளில் மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அப்படின்றத மன்னர் வந்துட்டு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாருங்க. புரிஞ்சதுக்கப்புறம் மன்னருடைய உறக்கம் அப்படின்றது ரொம்ப 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 நிம்மதியான உறக்கமாக இருக்குது. மன்னர் எல்லாரிடமும் பார்த்திங்கன்னா சகஜமாக பேசுகிறாரு. உறவினர்களிடம் பேசக்கொள்கிற அந்த உறவுக்கான விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கிறாரு. மற்ற விஷயங்களை வந்துட்டு அவர் யோசிக்கிறதே கிடையாது. இது போன்ற செயல்களை மாற்றிக்கிட்டு மன்னர் வந்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாரு. இதையே தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்ற செயல்களை செய்யறதுக்கு நேரம் வரக்குள்ள அந்த செயல்களில் வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்துங்க. இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பத்தை கண்டிப்பாக உங்களாலே வந்துட்டு போக்கிக்க முடியுங்க. ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக உங்களால் வந்துட்டு போக்கிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட இறுதியில் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு போயிடுறேன். யாராவது நம்மளை தப்பாக நினைப்பாங்க, யாராவது நம்மளை வந்துட்டு கெட்டவன் சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நம்மளால் வந்துட்டு கடைசி வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. யாரையும் உங்களால் வந்துட்டு 100% திருப்தி அப்படின்றத படுத்திடவே முடியாது. அதனால் உங்களுக்கு பிடித்த செயல்களை மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.